வாங்க இன்றைக்கி பச்சை பயிறு சாதம் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கூட வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கத்தீ சேர்த்துருக்கேன். ஒரு கப்பில் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். தக்காளி, கொஞ்சம் அவரைக்காவும் போட்டிருக்கேன். கூடவே நல்ல வாசனை இருக்கும். இது கூடவே கொஞ்சம் புதினாவையும் போட்டிருக்கேன். புதினா அரைச்சி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், புதினாவும் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். நல்லா கலந்துட்டுருக்காங்க. இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா கலந்துட்டுருக்காங்க. இது சாம்பாரும் செய்யலாம், சாப்பாடும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை பயிறு ஒரு கப்போட தயிர் இருக்கும். தயிர் வந்து சாப்பாடு நல்லா உதவியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தேவைக்கிற உப்பும் சேர்த்து ஒரு கப்போட அரிசி விட்டுட்டோமா போடுறேன். அரிசி ஒரு கப்போட அரிசி போடுறேன். போட்டு அதுக்கு நான் 2 கப்போட தண்ணி விடுறேங்க. தண்ணி விட்டு 2 கப்போட தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் என்ன கம்மி ஒரு வீட்டில் இருந்தால் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். கலந்துவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இது கலந்துட்டுக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகும். நல்லா அருமையாக ஆகிடுச்சு. கொஞ்சம் 10 நிமிஷத்தில் ஆகிடுச்சு. சுவையான பச்சை பயிறு சாதம் ரெடி. கூடவே இது காம்பினேஷன் வடையும் செய்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நீங்களும் செய்து பாருங்கள். தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லவும். நன்றி. தேங்க்யூ.